ரெண்டாவது அந்த வீடியோல சொல்றாரு, ஒருவர் இன்னொருவரை கொலை செய்தார், அவர் அடக்கம் செய்யப்படுகிறார், அவருடைய அடக்க ஸ்தலம் என்பது ராமேஸ்வரத்தில் இருக்கிறது என்று நம் தங்கச்சி மடத்தில் இருக்கிறது என்ற வரலாறு நமக்கு தெரியும். அப்படி என்றால் இந்த குர்பானி நடந்ததற்கு பிறகு இந்த சம்பவம், இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கும் என்று சொன்னால் அது முதல் குர்பானி எங்க நடந்திருக்குங்க? சம்பவம் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. அப்போ இந்தியா உலக அளவுல முதல்ல ஹஜ்ஜிக்காக இங்கிருந்து சென்றவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். இங்கிருந்து கால்நடையாக தமிழராக இருந்து ஹஜ்ஜிக்கு கஅபத்துல்லாவுக்கு சென்றவரும் யாரு? ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய தமிழர், அவர் ஒரு தமிழர் அப்படி என்று வைத்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆதம் இந்தியாவுல தான் இறக்கப்பட்டாரு. அதை சொல்லிட்டு வரும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்க இந்தியாவுல இறக்கப்பட்டாரு, இங்க இருந்தா மக்காவுக்குள்ள ஹஜ்ஜிக்கெல்லாம் போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் அதை சேர்த்து போற போக்குல அதையும் சேர்த்து சொல்றாரு. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஒரு ஆதாரம் ஹதீஸ்ல இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவுல இருந்து என்ன செய்யாங்க? ஹஜ்ஜிக்கு போனாங்க. கஅபத்துல்லாவுக்கு 1000 தடவை ஹஜ்ஜிக்கு வந்தாராம். அவர் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கபு கத்து ஃபீஹின மினல் ஹிந்தி இந்தியாவுல இருந்து அவர் புறப்பட்டு வந்தாரு, நடந்தே வந்தாரு. அலா ரிஜ்லைஹி அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ஒரு ஹதீஸ் இருக்குது. இப்னு ஹுஸைமாவுல இருக்குது. இதனுடைய அறிவிப்பாளர் ஹாசிம் இப்னு அப்துர் ரஹ்மான் என்பவர் அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஒரு ஆள் என்று சொல்லி இப்னு ஹஜர் உட்பட ஏராளமான அறிஞர்கள் அதை பலவீனமானவர் என்று அவரை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அப்ப இந்தியாண்டா இந்தியாவுல எது இந்தியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது இந்தியான்னு இருந்துச்சா? நிலப்பரப்பு எல்லாம் ஒன்னதாங்க இருந்துச்சு. இந்த இடத்துல கடல்லாம் பூந்து தான் பிரிச்சு எல்லாம் ஆகிருச்சு. இந்த கண்டங்கள்லாம் இப்ப இருக்கல. துவக்க காலத்துல ஒரு பூமி தான், ஒரே பகுதி, பூமி பகுதி கொஞ்சம், தண்ணி பகுதி கொஞ்சம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கடல் குழவு ஏற்பட்டு துண்டு பிரிஞ்சு இப்படி ஆனதெல்லாம் ரொம்ப பிற்காலத்துல கண்டங்கள் ஏற்பட்ட கண்டங்கள் நாடுகளாக மாறினதெல்லாம் பல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல ஆண்டுகளுக்கு பின்னாடி. அப்ப எங்க இந்தியான்னு ஒண்ணு இருந்துச்சு, இந்தியான்னு ஒண்ணு இருக்கல. அப்ப இந்தியா சொல்வது இந்தியான்னு இருக்கும்போது தான் இந்தியாவில் இறங்கி இருக்க முடியும். இந்தியாண்ட ஒண்ணு இருக்க கிடையாது. இது பிற்காலத்துல இந்த கடல் கோள்கள் மூலமாக உருவானதுதான். இப்ப இலங்கை தமிழ்நாட்டுல ஒன்னதான் ஏற்கனவே சேர்ந்துருச்சு ஒரு காலத்துல. அது ஏதோ ஒரு கடல் கோள் ஏற்பட்டு நடுவில் தண்ணி பூந்துக்கிருச்சு அப்படின்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல இந்தியாவில தான் வந்தாங்கிற ஒரு செய்தியும் தப்பா என்ன செய்யறாரு? அது சொல்றாரு.